الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين
الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று சில சஹாபாக்களை பற்றி முதலில் எடுத்துக் கூறலாம் என்றும் அதற்கு பிறகு கடந்த நாட்களில் வஃபாத்தான மிர்சா அனஸ் அஹமத் சாப் அவர்களை பற்றி எடுத்துக் கூறலாம் என்றும் எண்ணியிருந்தேன். ஆனால் மிர்சா அனஸ் அஹமத் சாப் அவர்களை பற்றி மக்கள் அதிகமான கருத்துக்களை எழுதியுள்ளனர். இதன் காரணமாக அவர்களை பற்றி மட்டுமே இன்று எடுத்துக் கூறலாம் என்று நினைத்தேன். மிர்சா அனஸ் அஹமத் சாப் அவர்கள் ஹதரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களின் மூத்த மகனாவார்கள். அவர்கள் கடந்த நாட்களில் ரப்பாவில் தமது 81வது வயதில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் வழி பேரன்களில் மூத்த பேரனாவார். மேலும் ஹதரத் நவாப் முபாரக்கா பேகம் சாஹிபா மற்றும் நவாப் முகமது அலி கான் சாப் ஆகியோரது மகள் வழி பேரனும் ஆவார்கள். அன்னார் எனது மாமாவின் மகன் ஆவார்கள். அன்னார் ஆரம்ப கல்வியை காதியானில் கற்றார்கள். பிறகு ரப்பாவில் முழுமை செய்தார்கள். பிறகு பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் MA தேர்ச்சி பெற்றார்கள். பிறகு சிறிது காலம் பல்கலைக்கழகங்களில் பணியாற்றினார்கள். பிறகு இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சென்று கல்வி பயின்றார்கள். இங்கு அவர்கள் MA செய்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் அன்னார் 1955 வாழ்க்கையை வக்ஃப் செய்தார்கள். மேலும் 1962 செயல்களத்தில் காலடி வைத்தார்கள். பெரும் முயற்சியுடன் பல்வேறு துறைகளில் தொண்டாற்றினார்கள். மிகுந்த ஆர்வத்துடனும் தைரியத்துடனும் பயணி செய்து வரக்கூடிய பழக்கமுடையவர்கள் ஆவார்கள். ஹதீஸ், ஞானம் மற்றும் தத்துவம் மற்றும் ஆங்கில மொழியினுடைய இலக்கண அறிவு ஆகியவை அதிகமாக இருந்தது. இதனை அதிகமாக அன்னார் படித்துள்ளார்கள். ஹதீஸை படிப்பதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. இந்த ஆர்வத்தின் காரணமாக ஹதீஸ் ஆரம்ப கல்வியை அன்னார் மர்ஹூம் குர்ஷித் அஹமத் சாப் அவர்களிடம் கற்றார்கள். இவர்களது வீட்டிலும் மிகச்சிறந்த அலுவலகம் இருந்தது. பல அரிய புத்தகங்களை வைத்திருந்தார்கள். படிப்பதற்கு அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எந்த துறையை சார்ந்த மாணவர்களும் ஏதாவது ஒரு வழிகாட்டலை வேண்டி அன்னாரிடம் வந்தால் மிகச் சிறந்த அரிய விஷயங்களை அவர்கள் வழங்குவார்கள். ஹதீஸின் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான மிக தொகுப்புகள் அவர்களிடம் இருந்தன. புத்தகங்கள் கிடைக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து புத்தகங்களை வாங்கி அன்னார் திரட்டி வைத்திருந்தார்கள். அன்னார் 1955 தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அப்போது ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னாரை பற்றி கூறினார்கள், நான் ஜமாத்தில் வக்ஃப் செய்வது, அதாவது வாழ்க்கையை அர்ப்பணிப்பது தொடர்பான திட்டத்தை ஆரம்பித்துள்ளேன். அதற்கு பிறகு எனக்கு 3 விண்ணப்பங்கள் வந்துள்ளன. அதில் ஒன்று எனது பேரனும் மிர்சா நாசிர் அஹமத் சாபுடைய மகனுமாகிய மிர்சா அனஸ் அஹமத் சாபுடையதாகும். அல்லாஹ் அவருக்கு தனது எண்ணத்தை முழுமை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை வழங்குவானாக. அனஸ் அஹமத் இவ்வாறு எழுதியுள்ளார்கள், அதாவது நான் சட்டம் பயின்று என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் இப்போது நீங்கள் எங்கு வேண்டுமானால் என்னை நியமிங்கள், அதற்கு அங்கு சென்று நான் பணி செய்ய தயாராக இருக்கிறேன். அல்லாஹ்வின் அருளால் 56 வருடங்கள் வரை ஜமாத்துடைய பல்வேறு அலுவலகங்களில் அன்னாருக்கு தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. தொடக்கத்தில் தாலீமுல் இஸ்லாம் காலேஜில் லெக்சரராக இருந்தார்கள். 1975 நாயிப் நாசிர் இஸ்லாஹ் இர்ஷாதாக இருந்தார்கள். பிறகு அடிஷனல் நாசிர் இஸ்லாஹ் இர்ஷாதாக நியமிக்கப்பட்டார்கள். ஹதரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களுடைய பிரைவேட் செக்ரட்டரியாகவும் இருந்துள்ளார்கள். பிறகு 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் முதலாவதாக ஐரோப்பாவிற்கு சுற்றுப்பயணம் செய்தபோது அன்னார் பிரைவேட் செக்ரட்டரியாக இருந்துள்ளார்கள். அன்னாருக்கு ஜாமியா அஹ்மதியாவினுடைய நிர்வாக பொறுப்பையும் கவனிக்கக்கூடிய நல்வாய்ப்பு கிடைத்தது. சில ஆண்டுகள் நாசிர் தாலீமாக இருந்துள்ளார்கள். நாயிப் நாசிர் தீவானாகவும் தஹ்ரீக் ஜதீதுடைய வக்கீலு தஸ்னீஃபாகவும் இருந்துள்ளார்கள். 1999 வக்கீல் இஷாத்தாக நியமிக்கப்பட்டார்கள். 97 வயதின் அடிப்படையில் அன்னாருக்கு பணியிலிருந்து ஓய்வு கிடைத்த போதிலும் கடைசி மூச்சு வரை அன்னாருக்கு தொண்டாற்றக்கூடிய நற்பாக்கியம் கிடைத்தது.
தலைமையக குத்தாமுல் அஹமதியா மற்றும் அன்சாருல்லாவினுடைய பிரிவுகளிலும் தொண்டாற்றக்கூடிய நர்பாக்கியம் கிடைத்தது. அன்னார் பரஹின் அஹமதியா மற்றும் மஹமூத் கி ஆமீன் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்கள். அது அச்சிடப்பட்டு விட்டது. சொர்மே, சஷ்மா அரிஃபா, இசாலஹாம் மற்றும் துர்ரை சமீன் போன்ற நூல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு சரிபார்த்து தந்துள்ளார்கள். நாசிர் ஃபவுண்டேஷன் மூலமாக நமது பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன் சேர்மனாகவும் இருந்துள்ளார்கள். மஜ்லிஸே இஃப்தாவினுடைய உறுப்பினராக இருந்துள்ளார்கள். நூர் ஃபவுண்டேஷனுடைய உறுப்பினராக இருந்துள்ளார்கள். நூர் ஃபவுண்டேஷன் நிறுவப்பட்ட போது அதனுடைய நோக்கம் ஹதீஸ் நூல்களை ஒன்று சேர்த்து ஜமாத் சார்பாகவும் அது வெளியிடப்பட வேண்டும் என்பதாகும். அதற்கு மொழியாக்கம் மற்றும் விரிவுரை எழுத வேண்டும் என்பதும் ஆகும். அதற்காக அது நிறுவப்பட்டது. அன்னார் முஸ்னத் அஹமது பின் ஹம்பல் என்ற நூலை உருதில் மொழிபெயர்த்தார்கள். பிரிவினைக்கு பிறகு அன்னார் காதியானிலிருந்து ஹிஜ்ரத் செய்த போது ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டவாறு ஹதரத் முஸ்லிம் மவுத் அவர்கள் எடுத்துக் கூறினார்கள். அது ஒரு வரலாற்று சம்பவமாகும். அது ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹுடைய தியாகம் தொடர்பானதாக இருந்த போதிலும் அதில் இவர்களுடைய குறிப்பு இடையில் வருகிற காரணத்தினால் அதை கூறுகின்றேன். ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு கூறுகின்றார்கள், நாங்கள் காதியானிலிருந்து வந்தபோது நான் எனது வீட்டில் உள்ளவர்களிடம் லங்கரில் இருப்பவர்களுக்கு எவ்வளவு உணவு கிடைக்குமோ அதே அளவுதான் நமக்கும் கிடைக்கும் என்று கூறினேன். அப்போது நிலைமைகள் மோசமாக இருந்தது. எனவே அது குறிப்பிட்ட அளவே வழங்கப்பட்டது. அன்னார் கூறுகின்றார்கள், அன்றைய நாட்களில் நான் இந்த வழிகாட்டலை வழங்கியிருந்தேன். பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு ரொட்டி வழங்கப்படும், மேலும் வீட்டில் உள்ளவர்களிடம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரொட்டி தான் வழங்கப்படும் என்று கூறியிருந்தேன். அன்னார் கூறுகின்றார்கள், ஒரு நாள் எனது பேரன் அனஸ் அழுதவாறு என்னிடம் வந்தான். ஒரு ரொட்டினால் என்னுடைய வயிறு நிரம்பாது என்று அனஸ் கூறியதாக என்னிடம் கூறப்பட்டது. அப்போது ஒரு ரொட்டி தான் நான் வழங்குவேன், மேலும் அவனுடைய வயிறு ரொட்டியினால் நிரம்பவில்லை என்றால் மேலும் நான் எனது பாதி ரொட்டியை கொடுக்கின்றேன் என்று கூறினேன். அன்னார் முஸ்லிம் மவுத் கூறினார்கள், அப்போது நான் பாதி ரொட்டியினால் சமாளித்துக் கொள்வேன், மேலும் அவன் 1.5 ரொட்டி உண்ணட்டும் என்று கூறினேன். அன்னார் கூறுகின்றார்கள், விருந்தினர்களுக்கு ஒரு ரொட்டி என்று நிபந்தனை நீங்கிய போது நான் வீட்டில் உள்ளவர்களிடம் ஒரு ரொட்டி என்ற எண்ணிக்கையை அதிகரிப்பேன். ஆனால் இப்போது வரை விருந்தினர்களுக்கு ஒரு ரொட்டி தான் என்ற நிபந்தனை நீக்கப்படவில்லையோ அதுவரை எனது ரொட்டியின் பாதியை அவர்கள் கொடுக்கவும். அன்னார் கூறுகின்றார்கள், பிறகு நிலைமைகள் மாறின. அல்லாஹ் அருள் செய்தான். சிந்து நிலப்பகுதியிலிருந்து விளைச்சல்கள் மட்டும் சரியாகவில்லை, மாறாக இறைவன் வருமானத்திற்கான வழிகளை திறந்தான். பிறகு இந்த கட்டுப்பாடு விலக்கப்பட்டது. அன்னாரது மருமகன் மிர்சா வஹீத் அஹமது சாப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஒருமுறை நான் பஹாரா மற்றும் சமர்கந்துக்கு பயணம் மேற்கொண்டிருந்தேன். அப்போது மிர்சா அனஸ் அஹமது சாப் அவர்கள் என்னிடம், நீங்கள் அங்கு சென்றால் இமாம் புகாரியின் கபரில் சென்று என் சார்பாக துவா செய்யுங்கள், மேலும் எனது சலாத்தை கூறுங்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக அந்த மனிதர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றுகள் மற்றும் சம்பவங்களினுடைய கருவூலத்தை ஒன்று சேர்த்து நம் வரை எட்ட வைத்துள்ளார்கள். மேலும் நாம் அவர்களுக்காக துவா செய்வதும் அவர்களுக்காக சலாமை எட்ட வைப்பதும் நமது கடமையாகும் என்று கூறினார்கள். டாக்டர் நூரி சாஹாப் அவர்கள் எழுதுகின்றார்கள், எனக்கு அவர்களுடனான அனுபவமானது பல ஆண்டுகளான தொடர்பாகும். அவர்களிடம் எந்த பணியை கொடுத்தாலும் அதனை ஒரு ஆர்வத்துடன் செய்து முடிப்பார்கள். உளப்பூர்வமாகவும் பெரும் முயற்சி செய்தவாறும் அதை முடிப்பார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், பலவீனமான நேரத்திலும் கூட, நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்திலும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல்களை மொழியாக்கம் செய்வதை பார்த்துள்ளேன். மணிக்கணக்காக கம்ப்யூட்டரில் டைப் செய்வார்கள். அன்னாருடன் இருப்பவர்கள் திருக்குரான் மற்றும் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல்களின் ஆதாரம் எடுத்துக் கொடுப்பதற்காக அன்னாரின் அருகில் நிற்பார்கள். அன்னார் எப்போதும் இவ்வாறு கூறி வந்தார்கள், அதாவது என்னுடைய விருப்பம் இது மட்டுமே ஆகும், என்னவென்றால் காலத்தின் ஹலீஃபா எந்த பணியை ஒப்படைத்துள்ளார்களோ அதனை நான் அல்லாஹ்வின் உதவியுடன் முழுமை செய்ய வேண்டும் என்பதே ஆகும். நூரி சாப் கூறுகின்றார்கள், அவர்களது ஞாபக சக்தியும் போற்றக்கூடியதாகும். நபிமொழிகள் மற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான அன்பை வைத்திருந்தார்கள். மேலும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் கலீஃபாக்குடைய சம்பவங்களை எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாகவும் ஆர்வமாகவும் ஞானமிக்க முறையிலும் எடுத்துக் கூறுவார்கள் என்றால் கேட்பவர்களது உள்ளங்களை கவர்ந்து விடுவார்கள்.
மேலும் சம்பவங்களை எடுத்து கூறும்போது அன்னாரது கண்களில் இருந்து கண்ணீர் வந்துவிடும். நூரி சாப் எழுதுகின்றார்கள், பொறுமையும் அவர்களிடம் அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு கஷ்டமான நிலையிலும் அன்னார் எப்போதும் பொறுமையுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டு வந்தார்கள். மிகுந்த தைரியத்துடன் ஒவ்வொரு கஷ்டத்தையும் சகித்துக் கொண்டார்கள். அன்னாரது நோயின் காரணமாக ஒரு கிளாஸ் தேநீரை கூட தூக்க முடியாத நிலையில் இருந்தார்கள். அவ்வாறே படுத்த படுக்கையில் அவர்கள் திரும்பியும் படுக்க முடியாத நிலையில் இருந்த போதும் அப்போதும் தனது பணியை செய்து வந்தார்கள். மேலும் பெரும் முயற்சியுடன் தமது பொறுப்புகளை நிறைவேற்றி வந்தார்கள். ஒருபோதும் குற்றச்சாட்டிற்கான எந்த சந்தர்ப்பத்தையும் வழங்கியதில்லை. மாறாக அல்லாஹின் திருப்தியை அவர்கள் கருத்தில் கொண்டார்கள். நூரி சாப் எழுதுகின்றார்கள், வரக்கூடிய ஒவ்வொருவரிடமும் மகிழ்ச்சியுடனும் புன்முறுவலுடனும் அவர்கள் இருப்பார்கள். இது அன்னாரது மிகப்பெரிய நற்பண்பாக இருந்தது. தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட் செல்வதற்கு ஒரு நாள் முன்பு அன்னார் என்னை சந்திப்பதற்காக வந்தார்கள். நோயின் தாக்கத்தை அன்னாருடைய முகத்தில் உணர முடிந்தது. அவ்வாறிருந்தும் அன்னார் சிரித்தவாறு, எனது முடிவு நெருங்கிவிட்டது, மேலும் நான் எனது இறைவனை சந்திக்க செல்கிறேன் என்று கூறினார்கள். இவ்விஷயத்தை அன்னார் மிகுந்த சிரித்த முகத்துடன் கூறினார்கள். நன்றி தெரிவிப்பது தொடர்பாக நூரி சாப் கூறுகின்றார்கள், அன்னாரிடம் பரிவுடன் நடந்து கொள்வது மற்றும் நன்றி தெரிவிப்பது ஆகிய குணங்கள் அதிகமாக இருந்தன. அன்னார் கூறுகின்றார்கள், 2 சந்தர்ப்பங்களில் அன்னார் மிகுந்த பரிவுடன் நடந்து கொண்டவாறு தனது உணர்வை வெளிப்படுத்தியவாறு என்னிடம், நீங்கள் எத்தகைய களப்பற்ற முறையில் என் மீது பரிவு காட்டினீர்களோ, மேலும் என்னை கவனித்துக் கொண்டீர்களோ, அத்தகைய தொகையை என்னால் ஒருபோதும் செலுத்த முடியாது என்று கூறி வந்தார்கள். நூரி சாப் கூறுகின்றார்கள், அன்னார் எனக்கு 3வது கலீத் மஸீஹ் அவர்களுடைய கனவுகள் எழுதப்பட்ட டைரியை வழங்கினார்கள். அவ்வாறே ஹதரத் 3வது கலீத் மஸீஹ் அவர்களது ஒரு கோட்டையும் எனக்கு வழங்கினார்கள். அவ்வாறே மருத்துவ குழுவோடு அன்னார் மிகுந்த பரிவுடன் நடந்து கொண்டார்கள். அன்னாரது அறையின் நூலகத்தை நான் பார்த்துள்ளேன். நூர் சாஹிப் எழுதுகின்றார்கள், அதாவது அவர்களது 4 சுவர்களிலும் செல்ஃபிலும் எதுவரை என்றால் அறை முழுவதும் மேற்கூரை வரை நூல்களால் நிரம்பியிருந்தன. அவற்றில் பல்வேறு வகையான விஞ்ஞானம், பொருளாதாரம் மற்றும் பல தலைப்புகளை கொண்ட நூல்கள் இருந்தன. மேலும் இந்த அனைத்து நூல்களையும் நான் படித்துள்ளேன் என்று அன்னார் கூறியுள்ளார்கள். மீர் தாவூத் அஹமத் சாப் மர்ஹூம் அவர்களின் மகன் நத்ரத் அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னாரது மரணத்தை கேள்விப்பட்டு பல நினைவுகள் எனது உள்ளத்தில் சிந்தனையிலும் தோன்றின. ஹதரத் 3வது கலீத் மஸீஹ் அவர்களுடனான நினைவுகள் மீண்டும் வந்தன. அவர்கள் கூறுகின்றார்கள், எனது மகளின் திருமணம் நடைபெற இருந்தது. அதற்கான ஏற்பாட்டை பார்ப்பதற்காக நான் மார்க்கிக்கு சென்றேன். அப்போது எனது சகோதரர் அனஸ் அவர்கள் முன்பாகவே அங்கு அமர்ந்திருந்தார்கள். மேலும் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு சீக்கிரமாக வந்துவிட்டார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். என்னை பார்த்து, இன்று எனக்கு உனது தந்தை மீர் தாவூத் அஹமத் சாப் அவர்களுடைய நினைவு அதிகமாக வந்தது, எனவே நான் இங்கு அமர்ந்து துவா செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார்கள். அவர்களது மருமகன் ஆமீர் அஹமத் சாப் எழுதுகின்றார்கள், மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு தந்தையை போன்று எங்களிடம் இருந்தார்கள். எல்லா வீடுகளிலும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும், ஆனால் எப்போதும் அவர்களுடைய வீட்டில் நடக்காது. ஏனென்றால் அவர்கள் மன்னித்து விடுவார்கள். மாறாக அவர்கள் அறிவுரையின் காரணமாக மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் செய்த நல்ல அறிவுரைகளுக்கு பிறகும் கூட அன்னார் மன்னிப்பு கேட்பவர்களாக இருந்தார்கள். அடுத்த நாளே வந்து மன்னிப்பு கேட்பார்கள். முனிருத்தீன் ஷம்ஸ் சாப் அவர்கள் அடிஷனல் வக்கீல் தஸ்னீஃப் கூறுகின்றார்கள், அவர்களோடு எனக்கு பல சந்திப்புகள் நடைபெற்றுள்ளன. எப்போதும் அனஸ் அஹமது அவர்கள் பரிவு காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயதை பொறுத்தமட்டில் என்னை விட பெரியவர்கள் ஆவார்கள். ஒருபோதும் அன்னார் தாம் வயதில் மூத்தவர் என்றும் அறிவில் பெரியவர் என்றும் வெளிப்படுத்தியது கிடையாது. முனிருத்தீன் ஷம்ஸ் சாப் அவர்கள் கூறுகின்றார்கள், மியா சாப் தஸ்னீஃபில் பணி செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. அன்னாரை எப்போதும் அதிகமாக வழிகாட்டக்கூடிய உதவியாளராகவும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவராகவுமே நான் கண்டுள்ளேன். எப்போதும் அவர்கள் எந்த பணியை கொடுத்தாலும் அதனை அவர்கள் பெருமுயற்சி செய்தவாறு நிறைவேற்றுவார்கள். மேலும் எப்போதும் இதை கூறி வந்தார்கள், அதாவது மேலும் அதிகமான பணியை தாருங்கள், நோயில் அந்த அளவுக்கு அதிகமான பணி செய்ய முடியுமோ அது சிறந்தது என்று கூறுவார்கள். ஹிலாபத்தோடு எல்லையற்ற களப்பற்ற அன்பும் அவர்களிடம் இருந்தது. பணிகள் தொடர்பாக எப்போது பேசினாலும் எனது சலாத்தை கூறுங்கள் என்று கூறி வந்தார்கள். அதாவது தன்னுடைய சலாத்தை எட்ட வைத்து வந்தார்கள். மேலும்
எனது பணியின் காரணமாக என் மீது கோபம் ஏதும் இல்லையே என்று எப்போதும் கேட்டு வந்தார்கள். காலத்தின் கலீஃபா ஒருபோதும் கோபமடைந்து விடக்கூடாது என்ற கவலை அவர்களிடம் அதிகமாக இருந்தது. முனுதீன் ஷம்ஸ் சாப் கூறுகின்றார்கள், மேலும் நோயிற்றிருந்த போதிலும் என் சார்பாக அவர்களுக்கு ஏதேனும் பணி கொடுக்கப்பட்டால் அதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு மசீமோத் அலி இஸ்லாம் அவர்களின் சில புத்தகங்களை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து வந்தார்கள். அது போற்றத்தக்க பணியாக இருந்தது. பராஹின் அஹமதியாவுடைய சில பகுதிகளை அன்னார் மிக சிறந்த மொழிபெயர்ப்பவர்கள் அதற்காக வழங்கியிருந்தார்கள். முனுதீன் ஷம்ஸ் சாப் அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களது அணி அவர்களது கருத்துக்களை எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்து கேட்டு வந்தது. என் சார்பாக வக்காலத்து ஸ்னீஃப் அவர்களிடம் காலத்தின் கலீஃபா கூறினார்கள், இது தொடர்பாக உங்களது கருத்துக்களை வழங்குங்கள் என்று ஏதேனும் வழிகாட்டல் கேட்கப்பட்டால் கருத்துக்களை அனுப்புவார்கள். எவ்வாறு இருப்பினும் அன்னார் ஒரு மார்க்க அறிவு படைத்த மனிதர்களாவார்கள். அவர்கள் ஆழமான அறிவை பெற்றிருந்தார்கள். ஜமாத்திற்கு அவர்களுடைய மரணம் ஒரு இழப்பாகும். அல்லாஹ் மேலும் அதிகமான மார்க்க அறிவு படைத்தவர்களை உருவாக்குவானாக. அன்னாரது ஒரு சிறப்பு தன்மை தொடர்பாக பலரும் எழுதியிருக்கிறார்கள், பல முபல்லிகளும் எழுதியிருக்கிறார்கள். முனீருத்தீன் ஷம்ஸ் சாப் அவர்களும் எழுதியுள்ளார்கள். அதாவது அவர்கள் முபல்லிகளுக்கு அதிக கண்ணியம் அளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது அன்னாரது சிறப்பு தன்மையாக இருந்தது. அறிவு ரீதியாகவும் வழிகாட்டல் வழங்குவார்கள். ஹாஃபிஸ் முஸ்தபர் அஹமத் சாப் அவர்கள் அடிஷனல் நாசிர் இஸ்லா இர்ஷாத் கூறுகின்றார்கள், மியான் சாப் அவர்கள் எல்லா சிறப்பம்சங்களும் உடையவர்களாக இருந்தார்கள். இறைவன் மீதான அன்பு, திருக்குரான் மீதான அன்பு, ரசூலின் மீதான அன்பு, எளிமை, பணிவு, விருந்தோம்பல், கருணை, பரிவு போன்றவை அன்னாரின் நற்பண்புகளாகும். இறைவனுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் மட்டுமன்றி அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளையும் அன்னார் கருத்தில் கொள்வார்கள். ஏழைகள் ஆதரவு அற்றோர்கள் மீது அதிகம் பரிவு காட்டுவார்கள். தேவையுடையவர்கள் எவரையும் வெறுங்கையுடன் திருப்பி அனுப்ப மாட்டார்கள். கடன் வாங்கியாவது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஹாபிஸ் சாப் கூறுகின்றார்கள், அறிவு படைத்த மனிதராவார்கள். அறிவை பெற்றுக் கொள்வதற்கு குறிப்பான ஆர்வம் அவர்களிடம் இருந்தது. அதற்காக அன்னார் அதிக முயற்சி செய்தார்கள். ஹாபிஸ் சாப் கூறுகின்றார்கள், அன்னாரே என்னிடம் இதை கூறியுள்ளார்கள். ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் அவர்களின் நூல்களை அன்னார் 10வது வகுப்பு தேர்வுக்கு பிறகு வருகிற விடுமுறை நாட்களில் முதல் முறையாக முழுவதுமாக படித்தார்கள். அந்த விஷயத்தை அன்னார் என்னிடம் கூறியுள்ளார்கள். மாறாக ஒரு முறை ஒரு கடிதத்தில் அவர்கள் எழுதியுள்ளார்கள், நான் முதல் முறையாக மசீமோத் அலி இஸ்லாம் அவருடைய நூல்களை 15-16 வயதில் முழுமை செய்துவிட்டேன். அன்னார் ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் மீது அதிகமான அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். ஹாஃபிஸ் சாப் எழுதுகின்றார்கள், இதன் காரணமாக ஹதீஸுடைய ஞானத்தை பெறுவதில் அன்னாருக்கு அதிகம் ஆர்வம் இருந்தது. இன்னும் சொல்வதாக இருந்தால் அன்பு இருந்தது. அதற்காக அன்னார் தனிப்பட்ட அன்பு மற்றும் படித்ததன் காரணமாக அரபி மொழியிலும் அதிக அளவு தகுதியையும் புலமையையும் பெற்றார்கள். என்றால் ஹதீஸ் மட்டுமன்றி அதன் விளக்கங்களையும் சேர்த்தவர்கள் படித்து வந்தார்கள். மெட்ரிக்கு பிறகு சஹி புகாரியே அன்னார் ஹக்கீம் குர்ஷித் அஹமத் சாபிடம் கற்றார்கள். அதற்கு பிறகு நான் அன்னாரை கண்டுள்ளேன். காலேஜில் லெக்சரராக இருந்த போதிலும் காலேஜுக்கு செல்வதற்கு முன்பாக ஹக்கீம் சாஹிபுடைய வீட்டுக்கு முன்னால் அன்னாரது கார் நிற்கும். ஹக்கீம் சாஹிபிடம் ஹதீஸை படித்த பிறகு தமது பணிக்கு செல்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அதற்கு பிறகு சிஹாசித்தா என்று அழைக்கப்படுகின்ற ஹதீஸ் நூல்கள் அனைத்தையும் தனது தனிப்பட்ட ஆர்வத்தின் காரணமாக படித்தார்கள். தமது இறுதி மூச்சு வரை ஒரு மாணவராகவே இருந்தார்கள். ஹதீஸ் நூல்களில் மிகச்சிறந்த விலை மதிப்புமிக்க கருவூலத்தை அன்னார் தமது நூலகத்தில் ஒன்று சேர்த்துள்ளார்கள். அதில் பலனளிக்கக்கூடிய கிடைப்பதற்கு அரிய பல புத்தகங்கள் இருந்தன. அந்த அடிப்படையில் அன்னாரது இந்த சொந்த நூலகம் தன்னகத்தே ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அன்னாருக்கு ஹதீஸின் மீது எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருந்தது என்றால், ஹதீஸின் அடிப்படையான விதிகள் போன்ற பல நூல்களை அன்னார் தம்மிடம் ஒன்று சேர்த்து வைத்துள்ளார்கள். ஆழமாக படித்தார்கள். மேலும் படித்ததை விவாதித்து வந்தார்கள். சிஹாசித்தா என்ற ஹதீஸுடைய அந்த மொழியாக்கம் செய்வது தொடர்பாக நான் இங்கிருந்து நூர் ஃபவுண்டேஷன் என்ற கமிட்டியை ஏற்படுத்தியிருந்தேன். அதன் பணி என்னவென்றால், நான் கூறியது போன்று உறுதிமொழியில் மொழியாக்கம் செய்ய வேண்டும். மேலும் சிலவற்றுக்கு விளக்கம் எழுத வேண்டும். ஹாஃபிஸ் சாப் எழுதுகின்றார்கள், மியான் சாப் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார்கள். மியான் சாப் தமது அலுவலக பணிகளை மட்டுமின்றி சுயமே தனிப்பட்ட முறையிலும் முஸ்னத் அஹமது பின் ஹம்பல் என்ற நூலை
உறுதியில் மொழிபெயர்த்தார்கள். இது மிக கடினமான மற்றும் நீண்ட பணியாகும். பிறகு இதர பணிகள் மற்றும் உடல்நலம் சரியில்லாமல் இருப்பது ஆகியவை இருந்த போதிலும் அன்னார் இந்த பணிகளை தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள். பிறகு பல ஹதீஸ்களை கொண்ட ஒரு பகுதியை அன்னார் முழுமை செய்தார்கள். அன்னாரது இந்த தொண்டு நினைவு கூறத்தக்கதாகும். ஹாஃபிஸ் சாப் எழுதுகின்றார்கள், ஹதீஸின் மீது அன்னார் கொண்டது அன்பு அளவிட முடியாததாகும். ரமலான் மாதத்தில் அன்னார் வழங்குகின்ற ஹதீஸ் தர்சிலிருந்து அது தெரிய வரும். தொடர்ச்சியாகவும் முயற்சி செய்தவாதும் அன்னார் தர்ஸ் வழங்கி வந்தார்கள். இந்த தர்ஸ் பொதுவாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கும். மேலும் விலை மதிப்புமிக்க ஆதாரங்களை அன்னார் ஒன்று சேர்த்து தருவார்கள். அன்னாரது ஓசையிலும் ஒரு குறிப்பான உருக்கம் இருக்கும். அன்னாரது தர்ஸை ரமலானில் நாங்கள் குறிப்பாக கேட்போம். மிக சிறப்பான முறையில் தர்ஸ் கொடுத்து வந்தார்கள். ஒரு குறிப்பான உணர்வு ரீதியிலான அன்பு மற்றும் உள்ளத்தை ஈர்க்கும் வகையில் அன்னாரது தர்ஸ் இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் மனிதன் சில நொடிகளில் பழைய காலத்திற்கே மீண்டு சென்று விடுவதை போன்று இருக்கும். ரப்வா ஆண்டு மாநாட்டில் பல ஆண்டுகளாக அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி வந்தார்கள். ஷமீம் பர்வேஸ் சாப் வக்கீல் வக்ஃபே நவ் அவர்கள் எழுதுகின்றார்கள், அன்னாருக்கு கிலாபத்துடன் இருந்த முழுமையான அன்பு ஒரு சம்பவம் என் உள்ளத்தில் பதிந்துள்ளது. அன்னார் கூறுகின்றார்கள், 4வது கலீஃபத்துல் மஸீஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நான் ஜங்கு மாவட்டத்தின் காயிதாக இருந்தேன். முபாரக் பள்ளி வாசலுக்கு வெளியே எனக்கு டியூட்டி இருந்தது. உள்ளிருந்து அதற்கு மிர்சா தாஹிர் அஹமத் சாப் அவர்கள் 4வது கலீஃபத்துல் மஸீஹாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் என்ற தகவல் கிடைத்தது. சமீம் ஷாப் கூறுகின்றார்கள், மிர்சா அனஸ் அஹமத் சாப் அவர்களை நான் பார்த்தேன். ஜூன் மாதத்தில் கடுமையான வெயில் இருந்த போதிலும் கடுமையான வெப்பம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய தரையில் அன்னார் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவாறு விழுந்து விட்டார்கள். டாக்டர் இப்திஹார் அஹமத் சாப் லண்டன் எழுதுகின்றார்கள், அன்னார் உண்மையான முறையில் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் ஆவார்கள். அலுவலகத்தில் வருவதை ஒருபோதும் அன்னார் விட்டுவிடவில்லை. வெளியீட்டு மற்றும் மொழியாக்கம் தொடர்பான பணிகளில் கடைசி மூச்சு வரை ஈடுபட்டார்கள். அதில் மொழியாக்கம் செய்யும் போது ஆழ்ந்த கவனத்தோடு மொழிபெயர்ப்பார்கள். சரியான மரபு சொற்றொடர்களை தேடுவதில் பல நாட்கள் கூட செலவழிப்பார்கள். மேலும் கட்டுப்படுதலின் மிக உயர்வான தரம் இருந்தது. ஹாலித் சாப் ரஷ்யன் டெஸ்க் லண்டன் அவர்கள் எழுதுகின்றார்கள், மியான் சாப் பற்றி இப்போது எனக்கு நினைவு வந்தாலும் எனக்கு ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருளுக்குரிய ஹதீஸான சிறு வயதிலிருந்து முதுமை வரை அறிவை தேடுங்கள் என்பதனை அதனுடைய உண்மையான செயல் வடிவத்தை அன்னாரிடம் கண்டேன் என்று அன்னார் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு வகையான ஞானங்களை கற்க அவர்களிடம் ஆர்வம் இருந்தது. எதையாவது பற்றி புதிதாக தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை அவர்கள் ஒருபோதும் வீணாக்கியதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நபிமொழிகள் மற்றும் ஹதீஸுடைய ஞானங்கள் போன்றவை அன்னாருக்கு பிடித்த விஷயங்களாகும். பல்வேறு மொழிகளை கற்பதிலும் அவர்களுக்கு ஆர்வம் இருந்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், விருந்தோம்பல் அன்னாரிடம் காணப்பட்ட குறிப்பான சிறப்பம்சமாகும். 2005 நடைபெற்ற ஒரு விஷயம், ரஷ்யாவில் சதுர் ஜமாத் ருஸ்தும் ஹமாத் அலி சாப் அவர்கள், இவர் முபல்லிக்கும் ஆவார்கள், ரஷ்யன் மொழியில் திருக்குர்ஆன் மொழியாக்கம் செய்வது தொடர்பாக ரப்பா வந்திருந்தார்கள். ஹாலித் சாப் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது. பணிகளை முழுமை செய்து கொண்டிருந்தோம். இந்த நாட்களில் ருஸ்தும் சாப் தங்குமிடம் தாரிகே ஜதீத் கெஸ்ட் ஹவுஸில் இருந்தது. ஒருமுறை சாப்பிடும் போது சில பொருட்கள் இல்லாமல் இருந்தது. ருஸ்தும் சாஹிபுடைய இயல்புக்கு ஏற்ப சில பொருட்கள் இல்லை, காலியாகிவிட்டது. இது பற்றி மியா அனஸ் அஹமத் சாப் அவர்களுக்கு தெரிய வந்தது. உடனே அவர்கள் என்னை அழைத்து, ருஸ்தம் சாப் அவர்கள் நம்முடைய அன்பிற்குரிய விருந்தாளி ஆவார்கள், அவர்களுக்கு தேவையான பொருள்களை கருத்தில் கொள்வது நமது முதல் கடமையாகும் என்று கூறினார்கள். பிறகு தன்னுடைய சட்டை பையில் இருந்து பணத்தை எடுத்து தந்து தேவையானவற்றை வாங்கிக் கொடுங்கள், மேலும் இனி வரும் நாட்களில் ஏதேதோ தேவை என்றால் உடனே எனக்கு கூறுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அவர்களிடத்தில் மேலும் எல்லா பொருள்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுவிட்டன என்று கூறினேன். அதற்கு பிறகு அண்ணா தொடர்ச்சியாக இது தொடர்பாக கேட்டு வந்தார்கள். பர்மாவினுடைய முபல்லிக் சாலிக் சாப் கூறுகின்றார்கள், ஸ்ரீலங்காவினுடைய மாணவனுடைய ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். அது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. முனீர் அகமது என்ற மாணவர் ஸ்ரீலங்காவிலிருந்து ஜாமியாவில் படிப்பதற்காக வந்திருந்தார். அவர் இப்போது ஸ்ரீலங்காவினுடைய முபல்லிக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்.
ஜாமியாவில் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு முறை அவர் கடுமையாக நோயுற்றார். மியாசாபுக்கு பெரும் கவலை ஏற்பட்டது. இரவும் பகலும் ஹாஸ்டலுக்கு வருகை தந்து ஏதோ அன்பிற்குரிய ஒருவர் நோய்வாய்ப்பட்டதை போன்று தொடர்ந்து நிலைமைகளை விசாரித்து வந்தார்கள். அன்றைய நாட்களில் மிர்சா அனஸ் அஹமத் சாப் அவர்கள் ஜாமியா அஹமதியாவினுடைய நிர்வாக பொறுப்பில் இருந்தார்கள். அமெரிக்காவினுடைய முபல்லிக் ஷம்சாத் சாப் கூறுகின்றார்கள், ஒரு முரப்பிமார்களுடன் மீட்டிங்கில் அவர்களிடம் தப்லீகுடைய உணர்வை ஏற்படுத்துவதற்கு அன்னார் பெரும் முயற்சி செய்வார்கள். படிப்பதன் பக்கம் அதிக ஆர்வம் இருந்தது. முரப்பிகளிடமும் படிப்பதன் பக்கம் கவனமூட்டி வந்தார்கள். மேலும் தாமும் அலுவலகத்தில் நூல்களை நிரப்பி வைத்திருப்பார்கள். புகாரியை அதிகமாக படித்து வந்தார்கள். வருகின்ற செல்கின்ற மாணவர்களிடம் அறிவு சார்ந்த விஷயங்களை பற்றி கலந்துரையாடுவார்கள். ஹானாவினுடைய முபல்லிக் ஷாஹித் அகமது சாப் கூறுகின்றார்கள், எனக்கு மியா சாஹிப்போடு 12 வருடங்கள் அதிகமாக வக்காலத்து ஷாத் தஹரீக் ஜதீதினுடைய ஆங்கில நாளிதழின் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய நர்பாக்கியம் கிடைத்தது. மியா சாஹிப்பிடமிருந்து எண்ணற்ற விஷயங்களை கற்பதற்கான நர்பாக்கியம் கிடைத்தது. மசீமது அலி இஸ்லாம் அவர்களுடன் அன்பு மற்றும் ஹிலாஃபத்துடன் அன்பு, கட்டுப்படுதல் ஆகியவை அன்னாரிடம் நிறைந்து காணப்பட்டது. அதற்கு மசீமது அலி இஸ்லாம் அவருடைய பெயரை கேட்டதுமே அன்னாரது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடும். புத்தகங்களை மொழியாக்கம் செய்வது, குறிப்பாக பரஹினே அஹமதியா, சுர்மா செஷ்மா அரியா, மஹமூத் கி ஆமீன் போன்ற நூல்களை மொழியாக்கம் செய்த நேரத்தில் என்னை அவர்களுடன் தனது அலுவலகத்தில் உட்கார வைப்பார்கள். மேலும் பலமுறை மொழியாக்க பணிக்காக தனது வீட்டிற்கு அழைப்பார்கள். விடுமுறை நாள் என்றோ அலுவலகம் மூடி இருக்கிறது என்றோ கவலையே அவரிடம் இருக்காது. பெரும்பான்மையான நேரங்கள் மாலை நீண்ட நேரம் வரை அவர்கள் தொடர்ந்து பணி செய்வார்கள். இருந்த போதிலும் எனக்கு விருந்தோம்பல் செய்வது, என்னுடன் பரிவுடன் நடந்து கொள்வதையும் அன்னார் கவனித்து வந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், லுஹர் தொழுகைக்கு இமாமத்து செய்ய என்னை நியமித்திருந்தார்கள். எனது அலுவலகத்திலேயே அனைத்து பணியாளர்களும் தொழுவார்கள். சுன்னத்தான தொழுகையை அவர்கள் தொழுவதை நான் பார்த்துள்ளேன். அவர்கள் மிகவும் உருக்கமாக தொழுவார்கள். அலுவலகத்தில் இருக்கின்ற பணியாளர்களுடன் பணிவுடன் நடந்து கொள்வார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் நாங்கள் நோயுற்றிருந்த போதும் அலுவலகத்துக்கு வந்தேன். எனக்கு 6 நாட்களுக்கு விடுப்பு வழங்கி வலுக்கட்டாயமாக என்னை ஓய்வு எடுக்க வீட்டுக்கு அனுப்பினார்கள். மேலும் அவர்கள் நோயுற்றிருந்த போதிலும் வருகை தருவார்கள். மேலும் வீட்டிலும் பணியை தொடர்ந்து செய்து வந்தார்கள். UK அயாஸ் மஹமூத் சாஹப் மொரப்பி வக்காலத்து ஸ்னீப் கூறுகின்றார்கள், பணிகள் தொடர்பாக நான் அவர்களிடம் பல விஷயங்களை கண்டுள்ளேன். அன்னார் ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் அவருடைய நூல்களின் மொழியாக்கத்தை மிகுந்த ஆர்வத்துடன் செய்து வந்தார்கள். எனவே மொழியாக்கத்தின் போது வரக்கூடிய கஷ்டமான இடங்கள் மற்றும் அதற்கான தீர்வு பற்றியும் எடுத்துக் கூறுவார்கள். மேலும் பல அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு விஷயத்தை அன்னார் குறிப்பாக கூறி வந்தார்கள். அது என்னவென்றால், மொழியாக்கம் செய்யும் போது சொற்பொருளின் மொழியாக்கத்தை மட்டும் அகராதியில் பார்த்து அதை பயன்படுத்துவது போதுமானதல்ல. மாறாக அந்த சொல் ஏதாவது வகையில் ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய கண்ணியத்தை குறைக்கவில்லை என்பதையும் பார்க்க வேண்டும். அது அவசியமாகும். மேலும் ஏதாவது சொற்பொருளின் மொழியாக்கம் சரியில்லை என்றால் சரியான கருத்துக்களை எடுத்துரைக்கும் ஏதாவது சொல்லை பயன்படுத்த வேண்டும். மேலும் அன்னார் மொழியாக்க பணியில் எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தது என்றால், நோயுற்றிருந்த நிலையும் கூட அன்னார் இந்த பணியை செய்யாமல் இருக்கவில்லை. நோயிற்றிருக்கும் போதும் கூட அன்னார் பலமுறை எனக்கு இவ்வாறு எழுதியுள்ளார்கள். அதாவது, நோயின் காரணமாக எனது பணியின் வேகம் குறைந்து விட்டது. நான் அமரும் போதும் எந்த அளவுக்கு நான் விரும்புகின்றேனோ அந்த அளவுக்கு என்னால் முடியவில்லை. சோர்வடைந்து விடுகிறேன். இருந்த போதிலும் 6-7 மணி நேரம் உட்கார்ந்து தொடர்ச்சியாக பணி செய்கின்றேன். அன்னார் 12-13 மணி நேரம் பணி செய்வதை நான் பார்த்துள்ளேன். மாறாக 15 மணி நேரம் கூட சில நேரங்களில் பணி செய்வதை பார்த்திருக்கிறேன். அயாஸ் அஹமத் சாப் கூறுகின்றார்கள், நாங்கள் ரப்பா சென்றோம். அப்போது மியா சாப் அவர்கள் சில வகுப்புகளை நடத்தினார்கள். பிறகு இப்போது அவர்களை சந்தித்தாலும் அவர்களிடம் பேசினால் இந்த விஷயத்தை கூறுவார்கள். அதாவது, நீங்கள் பிரசுரங்களை படியுங்கள். மேலும் எல்லா விதமான புத்தகங்களையும் படிப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மார்க்க நூல்களை மட்டுமல்லாமல் தத்துவத்தையும் படியுங்கள், பிரசுரங்களையும் படியுங்கள், கதைகளையும் படியுங்கள். அதன் மூலம் மொழிகளை பற்றி அறிவு ஏற்படுகிறது, அறிவு விரிவடைகிறது என்று கூறுவார்கள். மேலும் அன்னார் என்னிடம், சில மொழியாக்க பணிகளை செய்கின்றீர்கள், எனவே இது உங்களுக்கு மிக முக்கியமானதாகும் என்று கூறுவார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், ஒருமுறை நான் கஷ்டமான சொல்லிற்கான ஆங்கில பொருளை கேட்டு அதற்கு மியாசாப் சிந்தித்தார்கள். பிறகு நான் 2-3 சொற்களை கூறினேன். அதற்கு
நான் மியாசாபிடம் சௌத்ரி சஃபருல்லா கான் சாப் அவர்கள் ஒரு இடத்தில் இந்த சொல்லிற்கு இவ்வாறு ஆங்கில மொழியாக்கம் செய்துள்ளார்கள் என்று கூறினேன். அதை கேட்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதுவே சரியான மொழியாக்கமாகும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் சௌத்ரி சாப் அவர்கள் மீது கண்ணியம் மற்றும் பிடிப்பு அவர்களிடம் காணப்பட்டது. அன்னாரது மொழி மிகவும் சிறப்பானதாக இருந்தது. எனவே நீங்கள் இந்த சொல்லை பயன்படுத்துங்கள் என்று கூறினார்கள். அயாஸ் சாப் கூறுகின்றார்கள், நான் எப்போதும் பார்த்துள்ளேன், மியாசாப் தனது அறிவு மற்றும் புரிதரன் ஆகியவற்றில் காலத்தின் ஹலீஃபாவினுடைய முன்னால் ஒன்றுமற்றதாக தம்மை கருதினார்கள். முதலில் தனக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் காலத்தின் ஹலீஃபா இந்த கருத்தை கூறியுள்ளார்கள் என்று கூறினால் அதுதான் சரியானது, நான் தவறு செய்துள்ளேன், ஹுசூர் என்ன கூறுகின்றார்களோ அதுவே சரியானது என்று கூறுவார்கள். மேலும் அன்னார் மீண்டும் மீண்டும் எனக்கு இந்த பாடத்தை கற்றுத் தந்துள்ளார்கள். அதாவது காலத்தின் ஹலீஃபாவிற்கு முன்பாக மற்ற அனைத்து விஷயங்களும் வீணானதாகும். மேலும் காலத்தின் ஹலீஃபா கூறுகின்ற ஒவ்வொரு விஷயமும் சரியானதாகும். மேலும் அதன்படி செயல்படுவது அவசியமானதாகும். ரஷ்யன் டெஸ்கினுடைய பணியாளர் ஷேக் நசீர் அஹமத் சாப் கூறுகின்றார்கள், மியாசாபோடு வக்காலத்து விஷயத்தில் 16 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளேன். நான் அவர்களிடம் பலவற்றை கற்றிருக்கிறேன். எப்போதும் பதிவை காட்டக்கூடிய நண்பராகவே அவர்களை பார்த்துள்ளேன். அன்னார் ஒருபோதும் என்னை அவர்களுக்கு கீழ் பணி செய்யக்கூடியவன் என்ற உணர்வை ஏற்படுத்தியதில்லை. எப்போதாவது எனக்கு எனது பெற்றோர்கள் இல்லை என்ற உணர்வும் ஏற்பட்டால் நான் அந்த இடத்தில் இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எப்போதும் கூறி வந்தார்கள். மேலும் அன்னார் எழுதுகின்றார்கள், அனைத்து பணியாளர்களிடம் அன்னார் பரிவுடன் நடந்து கொண்டார்கள். எப்போதாவது எனது தவறின் காரணமாக என்னை கொஞ்சம் கடிந்து கொண்டார்கள் என்றால் அதை நினைவு வைத்திருந்து மறுநாள் என்னை மன்னித்து விட்டீர்களா என்று கேட்பார்கள். நான் அவர்களிடம், மியாசாப் நீங்கள் எப்போது என்னை திட்டினீர்கள், எனக்கு அந்த உணர்வே இல்லை என்று கூறுவேன். கோபம் வந்தால் முற்றிலும் அமைதியாகி விடுவார்கள். அப்போது மியாசாப் கோபத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்துவிடும். ஆனால் அதற்கு பிறகு சிறிது நேரத்தில் வேறொரு பணி காரணமாக அவர்களுக்கு போன் வந்துவிடும். எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி உள்ளத்தில் வைக்க மாட்டார்கள். மேலும் எப்போது கலீஃபத்துல் மஸீஹிடமிருந்து ஏதாவது ஒரு பணி தொடர்பாக பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் சம்பந்தப்பட்ட பணியாளர்களுடன் மீட்டிங் நடத்தி வழிமுறைக்கு ஏற்ப அது முடிவு எடுப்பார்கள். மேலும் மிக கடினமான பணியை தமது பொறுப்பில் வைத்துக் கொள்வார்கள். மேலும் நோயுற்றிருந்தாலும் வீட்டில் இருந்தவாறு அந்த பணிகளை முழுமை செய்வதற்கு முயற்சி செய்வார்கள். அலுவலகத்திற்கு வர இயலாது என்று உணர்ந்தால் பணியாளர்களை வீட்டிற்கு அழைப்பார்கள். மேலும் அங்கே அலுவலக வேலையை செய்வார்கள். ஓய்வு மற்றும் விடுமுறைக்கான எந்த ஒரு எண்ணமும் அவர்களிடம் இருக்காது. கட்டிலில் படுத்தவாறே மொழியாக்கம் செய்வார்கள். பல முறை என்னுடன் சைக்கிளில் அமர்ந்தவாறு அலுவலகத்துக்கு வந்துள்ளார்கள். இஷாத்தின் பணியாளர் ஷாஹித் மஹமூத் மஜீத் சாப் கூறுகின்றார்கள், மதிப்புக்குரிய மியாசாப் அவர்களோடு பணி செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அன்னார் ஹிலாபத்திற்காக தம்மைத்தாமே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபேக்ஸ் எழுத வேண்டி வந்தால் என்னை குறிப்பிடுகின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட நிலை அன்னாரிடம் காணப்படும். ஏதாவது பணி இங்கிருந்து என் சார்பாக அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதை முழுமை செய்வதற்கான துடிப்புடன் காணப்படுவார்கள். அதற்கு உடல்நலம் இடையூறாக இருக்குமா என்றால் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். மஹமூது மஜீத் சாப் கூறுகின்றார்கள், எனது சிறுநீரகத்தில் கல் இருந்தது. அதற்கான அறுவை சிகிச்சை ஃபஸ்லே உமர் ஆஸ்பத்திரியில் நடைபெற இருந்தது. எனது தந்தையார் கூறினார்கள், எப்போது வரை எனக்கு அறுவை சிகிச்சை முடியவில்லையோ அப்போது வரை மியாசாப் ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியில் நடந்து கொண்டே இருந்தார்கள். மேலும் துவா செய்து கொண்டிருந்தார்கள். இஷாத்தின் பணியாளரான முகமது தீன் பட்டி சாப் கூறுகின்றார்கள், அவர்களுடன் 1955 முதல் மரணம் வரை பணியாற்றக்கூடிய நல் பாக்கியத்தை பெற்றுள்ளேன். மர்ஹூம் மியாசாப் பணியாளர்களுடன் மிக நாகரிகமான முறையில் நடந்து கொள்வார்கள். எப்போது எந்த பணிக்காக அழைத்தாலும் நாற்காலியில் அமருமாறு கூறுவார்கள். அதற்கு பிறகு பேச ஆரம்பிப்பார்கள். அவர்கள் பணியாளர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்தினால் பிறகு கூடிய விரைவிலேயே பரிவுடன் நடந்து கொள்வார்கள். எதுவரை என்றால் சில நேரங்களில் மன்னிப்பு கேட்கும் நிலை வரை சென்று விடுவார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை மியாசாப் ஏதாவது பணியை சொன்னார்கள். நான் அதற்கு என்னால் முடியாது என்று கூறிவிட்டேன். இது நான் செய்த வரம்பு மீறலாகும். இருப்பினும் அவர்கள் என்னை மன்னித்தார்கள். அன்னார் என்னிடம், நீங்கள் இவ்வாறு பதில் கூறியிருக்க கூடாது என்று மட்டும் கூறினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் சில நாட்களுக்கு முட்டுக்காலில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக குறித்த நேரத்தில் அலுவலகத்துக்கு வர இயலாதவனாக இருந்தேன். குறித்த நேரத்தில் வராததினால் என்னுடைய வருகை பதிவேட்டில்
கிராஸாக கோடு போடப்படும். இவ்வாறு சில கிராஸ்கள் போடப்பட்டால் பிறகு அது ஒரு நாள் விடுமுறை என்று கணக்கிடப்படும். அவர்கள் கூறுகின்றார்கள், மியாசாப் அவர்கள் வக்கீல் சாப் அஹ்லாவிடம் எனக்காக பரிந்துரை செய்தார்கள். அதாவது இவருக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது, எனவே அவரோடு கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று. அவர்கள் கூறுகின்றார்கள், மியாசாப் அவர்கள் ஏழை மாணவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்கள் மற்றும் விதவைகள் ஆகியோரை குறிப்பாக கவனித்து வந்தார்கள். மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் கல்வி சீருடைகளை வாங்கி கொடுப்பார்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்காக பரிந்துரை செய்து கடிதங்கள் கொடுத்து அனுப்புவார்கள். கானாவில் முரப்பி எஹ்சானுல்லா சாப் கூறுகின்றார்கள், அவர்களுடன் 9 வருடங்கள் வக்காலத்து இஷாத்தில் பணி செய்துள்ளேன். ஹிலாபத்தின் மீது அன்பு மரியாதையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒருமுறை என்னை அழைத்து தனக்கு அருகில் உட்கார வைத்தார்கள். ஹுசூர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறேன், இதை நீங்கள் ஃபேக்ஸ் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். பிறகு அதற்கு கலிஃபத்துல் மஸீ ஹாமி சையதுல்லாஹ் தஆலா என்று எழுதியவாறு அந்த சொற்களை சில நிமிடங்கள் வரை பார்த்து கொண்டே இருந்தார்கள். பிறகு ஹிலாபத் தொடர்பாக உணர்ச்சி பொங்க கூற்றுகளை கூறினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், தமக்கு கீழ் பணி செய்வர்களுடன் பரிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வியக்கத்தக்க ஒரு தொடர் அவர்களிடம் காணப்பட்டது. எவரையும் தனக்கு முன்னால் நிற்க விட மாட்டார்கள். கடுமையான நோய் மற்றும் பலவீனம் இருந்த போதிலும் கூட அவரிடம் மகிழ்ச்சி நிலை பெற்றிருந்தது. எவரையாவது ஒரு நாள் திட்டிவிட்டாலும் அடுத்த 2 நாட்களுக்கு ஆறுதல் கூறுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் சில நேரங்களில் வெட்கம் ஏற்படும். ஆனால் உண்மையில் அவர்கள் திட்டியது என்று குறிப்பிடுவது எதனை என்றால் அவர்கள் குரலில் ஓசை சற்று அதிகமாகிவிடும், அவ்வளவுதான். கடினமான வார்த்தையோ உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய வார்த்தையோ ஒருபோதும் கூற மாட்டார்கள். எவரையாவது அலுவலகத்தில் கடுமையை காட்டுவதை கண்டால் அந்த வழிமுறையை விடுமாறு கூறுவார்கள். ஜாமியாவினுடைய ஹதீஸ் துறையினுடைய ஆசிரியர் முகமது தல்ஹா சாப் கூறுகின்றார்கள், ஏறக்குறைய 1 வருடம் மதிப்புக்குரிய மிர்சா அனஸ் அஹ்மத் சாப் அவர்களிடம் எனக்கும் மதிப்புக்குரிய முரபி சையது ஃபஹத் சாஹப் அவர்களுக்கும் ஹதீஸ் படிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அன்னாரது இதர பொறுப்புகள் மற்றும் ஆரோக்கியமின்மை காரணத்தினால் ஏதாவது ஒரு நாள் ஹதீஸ் வகுப்புகள் நடைபெறாமல் இருந்துவிடக் கூடாதே என்பதே அன்னாரது முயற்சியாக இருந்தது. ஒரு நாள் உடல்நலம் அதிகமாக மோசமடைந்ததன் காரணமாக அன்னார் அலுவலகத்திற்கு வர இயலவில்லை. எனவே எங்களை படிப்பதற்காக தம்முடைய வீட்டிற்கு அழைத்தார்கள். முரஃபி ஆசிப் ஹுசைன் சாப் வக்காலத்து சாத் அவர்கள் எழுதுகின்றார்கள், எனக்கு சில மாதங்களுக்கு முன்பாக வக்காலத்து இஷாத்தினுடைய பணி நியமனம் ஏற்பட்டது. இந்த சில மாதங்கள் எனது வாழ்க்கையில் நினைவுகூரத்தக்க நாட்களாக இருந்தன. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மியாசாப் அவர்கள் மிகுந்த பரிவுடன் நடந்து கொண்டார்கள். என்னுடைய வயதுக்கும் அவர்களுடைய வயதுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் வித்தியாசம் இருந்தது. பெரிய அளவில் வயது வித்தியாசம் இருந்த போதிலும் அன்னார் மிக சிறந்த முறையில் கலந்துரையாடுவார்கள். சபையை மகிழ்ச்சிகரமாக வைப்பதற்கு நகைச்சுவையும் கூறுவார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்களது மொழிபெயர்ப்பான முஸ்னத் அஹமது பின் ஹம்பல் எனது பொறுப்பில் இருந்தது. அந்த வயதிலும் உடல்நலக் குறைவு இருந்த போதிலும் கூட அன்னார் தொடர்ச்சியாக பணி செய்து வந்தார்கள். அன்னாரது இந்த துணிவானது போற்றத்தக்கதாகும். பணியை முடிக்க முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்கு அருகில் கூட வந்தது கிடையாது. ரப்பாயில் ஜாமியா அஹமதியாவுடைய மாணவர் முகமது காஷிப் கூறுகின்றார்கள், நான் காலத்தின் கலிஃபாவுடைய தனிச் செயலர் தொடர்பாக எனது கட்டுரையை எழுத கடந்த பல மாதங்களாக அன்னாரை சந்தித்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் என்னிடம் அன்பு செலுத்தியவாது தமது விலை மதிப்புமிக்க நேரத்தை செலவிட்டார்கள். நோயுற்ற போதிலும் கூட நீண்ட நேர்காணலை வழங்கினார்கள். அன்னார் உருக்கமாக, மனிதனது முயற்சி ஒன்றுமே கிடையாது, இதுவே என்னுடைய வாழ்வின் சாராம்சமாகும் என்று கூறினார்கள். அதாவது எது இருக்கிறதோ அது அல்லாஹ்வுடைய அருளாகும், அது ஹிலாஃபத்தோடு தொடர்புடையதாகும் என்று கூறினார்கள். ரப்பாயிலிருந்து ஆசிப் அகமது சாப் அவர்கள் எழுதுகின்றார்கள், மரணத்திற்கு சிறிது காலம் முன்பு தாகிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டில் இருந்தார்கள். அவர்கள் காண்பதற்காக நான் சென்றேன். கடுமையான கஷ்டத்திலும் அவர்களது முகத்தில் மாஸ்க் போடப்பட்டிருந்தது, ஆக்சிஜன் பொருத்தப்பட்டிருந்தது. நான் என்னை அறிமுகம் செய்தேன். அவர்கள் சுயமே தனது மாஸ்கை கலத்திவிட்டு பேச ஆரம்பித்தார்கள். நான் அவர்களிடம் மியாசா உடல்நிலையில் அல்லாஹ் அருள் செய்வான் இன்ஷா அல்லாஹ் என்று கூறினேன். அவர்கள் அல்லாஹ் அழைத்துக் கொள்வதும் ஒரு அருளே ஆகும் என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த கூற்றை கேட்டு இந்த நிலைமையிலும் கூட அல்லாஹின் மீது அவர்களுக்கு இருக்க நம்பிக்கையை பார்த்து நான் வியப்படைந்தேன். அவர்களுக்கு மரணத்தின் மீது எந்த கவலையும் இருக்கவில்லை. ஹிலாஃபத்தோடு அவர்களுக்கு இருந்த பற்று பற்றி
பல மக்களும் எழுதியுள்ளார்கள். இதில் எவ்வித மிகைப்படுத்துதலும் இல்லை. மாறாக இதைவிட அதிகமாக அவர்களது தொடர்பு இருந்தது. மேலும் தமது ஒவ்வொரு செயல் மூலமாகவும் தமது ஒவ்வொரு முன்மாதிரியின் மூலமாகவும் இந்த தொடர்பை வெளிப்படுத்தினார்கள். மாறாக இன்னும் சொல்வதாக இருந்தால், 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் உள்ளூர் அமீராகவும் நாசிர் ஆலாவாகவும் என்னை நியமித்த போது அந்த நேரத்தில் ஹிலாஃபத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் முழுமையாக அமீருக்கு கட்டுப்படுபவர்களாக இருந்தார்கள். நான் அவர்களுடைய 13-14 வயது குறைந்தவனாக இருந்தேன். அப்போதும் அவர்கள் முழுமையாக கட்டுப்பட்டார்கள். மேலும் எப்போதும் விசுவாசத்தின் முன்மாதிரியை ஹிலாஃபத்திற்கு பிறகு வெளிப்படுத்தினார்கள். மேலும் கட்டுப்படுதலில் முழுமையான முன்மாதிரியை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் அவர்களோடு கருணையோடு நடந்து கொள்வானாக, மக்ஃபிரத் வழங்குவானாக. மேலும் அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்காக அவர்கள் இதை வெளிப்படுத்தினார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய விருப்பத்தையும் அவர்களுக்காக வழங்குவானாக. அவனது அன்புக்குரியவர்களின் இடத்தில் அவர்களுக்கு இடமளிப்பானாக. மேலும் அவர்களது சந்ததிகளும் ஹிலாஃபத்துடன் விசுவாசத்துக்குரிய தொடர்பை ஏற்படுத்துவார்களாக. இவர்கள் மதிப்புக்குரிய மிர்சா குலாம் அஹமது சாப் அவர்கள் மரணமடைந்த போது ஒரு கனவு கண்டார்கள். அதனை நானும் என்னுடைய ஹத்பாயில் குறிப்பிட்டிருந்தேன். அவர்கள் எனக்கு எழுதியிருந்தார்கள். முந்தைய நாளில் மியா சாபுடைய மரணம் நிகழ்ந்தது. அப்போது நான் கனவு கண்டிருந்தேன். குர்ஷீர் அஹமது சாப், மிர்சா குலாம் அஹமது சாப் இருவருமே அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்கள். மேலும் அவர்களது சந்திப்பு ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர்களுடன் நடந்தது. அப்போது எனது உள்ளத்தில் அல்லாஹ் எனது சந்திப்பையும் இவ்வாறே ஆக்குவாயாக என்ற விருப்பம் எனக்கு தோன்றியது. அப்போது நான் அல்லாஹ்வே, என்னையும் உனது நெருக்கத்தில் அழைத்துக் கொள்வாயாக என்று கூறினேன். பிறகு அல்லாஹ், நீங்கள் முன்னே வாருங்கள் என்று கூறினான். அல்லாஹ் இவ்வாறு தனது நெருக்கத்தில் அவர்களுக்கு இடமளித்தான். அவர்களுக்கு மக்ஃபிரத்தை வழங்கினான். அவர்கள் மீது கருணை காட்டுவது தொடர்பாக செய்தியை அவர்களுக்கே வழங்கினான். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே செல்வானாக. மேலும் இவருடைய சந்ததிகளையும் நல்லவர்களாக ஆக்குவானாக. ஜமாத்திற்கு இவர்களால் பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.